யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டாபிக் தாங்க. நாயுடு காரு நிதிஷ் வைத்த செக்மேட். மோடி என்ன செய்ய போகிறார்? சிராக் பஸ்வானும் நானும் உங்கள் கூட தான். கங்கனா ரணாவத்துக்கு கன்னத்தில் விழுந்த அறை. ஆட்டத்தை தொடங்கிய ராகுல் காந்தி. மலை அண்ணாமலை பாவம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சுற்றுற சோஷியல் மீடியாவில் சுற்றுற மீம்ஸை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஏகப்பட்ட மீம்ஸுங்க. இதை பார்த்தீங்களா? சந்தேகமாக பார்க்காத ஷாப். தமிழ்நாட்டில் வேலை செஞ்சனால எங்களுக்கு சுயமரியாதை வந்துருச்சு, அதனால் யூபியில் நாங்கள் மாற்றி ஓட்டு போட்டோம். அடுத்து பாருங்கள், இனி என்னோட ஊர் ஊபி, என்ன நம்ம யூபி வடக்கன் சேர்ந்தன் உணவு வந்து பானிபூரி. செம்மையாக விவேக் கலாய்க்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. பிரியாணி தான், மட்டன் பிரியாணி தான். இதுக்கு அடுத்து ஒரு சூப்பர் ஹைலைட்டானது வருது பாருங்கள். இதுதான் தாறுமாறு. பார்த்தீங்களா? இந்த விஷுவல்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சரியாக தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து இதுக்கு மேலே நம்பர் 1ங்க இது. இதை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க இது. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டில் யாராவது பெரிய வந்தால் வர இதுக்கு மேலே நிறைய மீம்ஸ் சுற்றுது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிஏ ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடியை வந்துட்டு தலைமை பொறுப்புக்கு நாங்கள் என்டிஏ கூட்டணியோட தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஜனாதிபதிகிட்ட கொடுத்து தான் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு நடந்த சீனு. ஆனால் அதுக்கப்புறம் தான், அதாவது ட்ரெய்லரு, அதுக்கு அடுத்தது தான் சும்மா மெயின் ஃபிலிம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்த மெயின் ஃபிலிமை வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிதிஷும் சந்திரபாபு நாயுடுகாரும். நம்ம பல்டிகுமார் என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் பங்குக்கு பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் 5 அமைச்சரவை கொடு, அமைச்சரவையில் முக்கியமான இடத்த எனக்கு கொடு, அப்புறம் சபாநாயகரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்டிகுமார் கேட்டிருக்கிறாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம பல்டிகுமார்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அக்னிவீர் அப்படிங்கிற அந்த இராணுவ திட்டத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணோம், அதுக்காக இராணுவ பாதுகாப்புத்துறையும் என்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சந்திரபாபு நாயுடு அதுக்கு மேலே ஒரு படி போய் உள்துறை என் கையில் கொடுத்துரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சபாநாயகர் எனக்கும் வேணும், அதை தவிர எனக்கு 10 அமைச்சர் 10 மினிஸ்டர் வேணும், கேபினெட்டில் 5 இணையமைச்சர் 5 அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறாரு மோடிக்கு. நல்ல பாலை சூப்பராக போடுறாங்க, எல்லாம் பவுன்சர் பாலாக போடுறாங்க. மோடி எப்படி 6 அடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதில் சைடில் வர ஊடால வந்து நானும் ஸ்பின் பவுலர் அப்படிங்கிற மாதிரி சிராக் பஸ்வான் வந்துட்டு அவர் பேருக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இது நிதிஷோட ஐடியாவாக தான் இருக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின் பவுலில் வந்து கூகுளி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் ஒரு கூகுளியை போட்டு விட்ருக்கிறாரு. ஸோ வந்துட்டு மோடி வந்துட்டு எப்படி பேட் ஆட போகிறாரு, இந்த சைடு வைரனரில் இருக்கிற அமித்ஷா எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் நின்று தான் பார்க்கணும் நம்ம. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்குள்ளேயே பயங்கரமான பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து மோடி விக்கெட்டு காலி ஆகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி, அவரோட மீம்ஸ் வேறு சமூக வலைதளத்தில் பயங்கரமாக சுற்றுது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40க்கு 40 எடுத்ததுக்கு அவர் போட்டது நெவர் எவர், எப்போவுமே என்டையர் தமிழ்நாடு நீங்கள் ஆட்சி செய்யவே முடியாது அப்படிங்கிறது அது பக்காவாக ஓடுது. ஏன்னா ராகுல் காந்தி அவர் ஒரு தனி ட்ராக்கில் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, இப்போ தான்டா எலெக்ஷன் முடிஞ்சது, அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒன்றும் கேபினெட்டே அமைக்கல, அதுக்குள்ளே அவர் வந்து நின்றுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு என்ன சொல்லிட்டாருன்னா, தேர்தல் கருத்து கணிப்பு சொன்னதில் பயங்கரமான உள்குத்து வேலை நடந்துக்குது, அதனால் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டு ஏறி பல லட்சம் கோடி வந்துட்டு மோடி அமித்ஷா அவங்களோட கேங்குக்கு வந்துட்டு லாபம் கிடச்சிருக்குது. ஸோ இதை வந்துட்டு தடுக்கணும், இதுக்கு வந்து ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு வேற வந்து கூவிட்டு போயிட்டாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதாவது அயோத்தியில் தோற்று போனதுனால அயோத்தியில் வந்துட்டு பிஜேபி வந்து அந்த அயோத்தி தொகுதியிலேயே தோற்று போச்சு. ஸோ வந்துட்டு அவர் பங்குக்கு யோகி ஆதித்யநாத் பால் போடுறாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சைடு யாருன்னா அஜித் பவாரும் அப்புறம் சிண்டேவும் வந்து கதி கலங்கி போய் தாய் கழகத்தோடையே சேர்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அஜித் பவார் வந்து அவர் வரல, அவரோட சார்பாக தான் ஆள் அனுப்பியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை தவிர நம்ம
ராகுல் காந்தி வந்துட்டு டிகே சிவகுமாரை வச்சு ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம டிகே சிவகுமார் வந்து சந்திரபாபு நாயுடு அலேக்கா தனியாக கூட்டிட்டு போயிட்டு என்ன டீல் பேசுனாங்கன்னு தெரில. நீங்கள் கூவுற மாதிரி கூவுங்க, என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவனுங்க ஒத்து வர மாட்டானுங்க, அப்புறம் இங்கே வந்துருங்க, உங்களுக்கு நம்ம பார்த்து கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். சரி, அதுக்கடுத்து பார்ப்போம். நம்ம சண்டிகர் ஏர்போர்ட்டில் கங்கனா ரனவத்துக்கு செம அடி விட்டுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதை வந்துட்டு அவங்களெலாம் காலிஸ்தான் தீவிரவாதின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்க போலீஸ் தான் வந்துட்டு போட்டு தாக்கியிருக்குது. அது இந்நேரத்துக்கு என்ன ஆக போதோ தெரில. அடுத்து நம்ம அண்ணாமலையை தமிழ்நாட்டில் கழுவி ஊற்றுறாங்க. என்ன தான் பண்ணுறது? ஆனாலும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நான் அண்ணாமலையெல்லாம் குறித்து சொல்லங்க, நீங்கள் வேறு அப்புறம் நம்மளை வம்பில் மாட்டி விட்றாதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது பாருங்கள். பாவம், அங்கே கவர்னராக இருந்தவங்களை கூட்டு வந்து நிற்க வச்சு தெருமுனையில் உட்கார வச்சிட்டானுங்க. ஸோ இப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கள் கட்சி தான் வின் பண்ணியிருக்குது, எங்கள் கட்சிக்கு வந்துட்டு இவ்வளோ சதவீத ஓட்டு வந்திருக்கு அப்படின்றத பிரித்து மேய்ஞ்சி ஒன்று போட்டுருக்குறாங்க பாருங்கள். பாஜக கூடின மொத்த வாக்கு 11%. அதில் பார்த்தீங்கன்னா பாமக வந்து 6%, அமமுக 3%, மற்ற துக்கடா கட்சி இந்த ஏசி சண்முகம், அப்புறம் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் போன்றவங்களாம் 1%. அப்படி பார்த்தா கூட பிஜேபி 0 தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கியிருக்காங்க. என்ன தான் சொல்கிறது அண்ணாமலை சார், நீங்கள் தான் சார் ஏதாவது முடிவு எடுக்கணும். சரி, இதுதாங்க லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வின் பண்ண லிஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பாரதிய ஜனதா வந்து 240 இடமும், காங்கிரஸ் 99 இடமும் எடுத்துருக்குதுங்க. சமாஜ்வாடி பார்ட்டி எஸ்பி வந்துட்டு ஒரு 37 இடம் எடுத்துருங்க யூபியில். அது பெரிய விஷயம் இந்த தடவை பார்க்க போகிறது. அப்புறம் மேற்கு வங்கத்தில் நம்ம மம்தாஜி டிஎம்சி ஒரு 29 சீட் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திமுக சொல்லி வச்ச மாதிரி அச்சு இங்கே தூக்கிக்குது. அதில் வந்துட்டு ஒரு 22 சீட்டு. ஏன்னா 21 தான் அவங்க நின்னாங்க. ஒன்று வந்து அந்த கொங்குல வந்து நின்றவர் வந்து டிஎம்கே சின்னத்தில் நின்றனால. அடுத்தது ஜனதாதள் யுனைடெட், அதான் நம்ம நிதிஷ்குமார் பல்டிக்குமார் கட்சி வந்து 12 சீட் எடுத்துக்குது. அப்புறம் நம்ம நாயுடுகார் டிடிபி வந்து ஒரு 16 சீட் எடுத்துருக்கு. அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பாவம் ஜெகன் இந்த எலெக்ஷனோட இவர் காண போயிட்டார். அடுத்து இவர் எப்படி மீள மாட்டாரா? வரும், ஆனால் வராதுங்கிற கேஸ் தான் போல். அவர் ஒரு 4. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ஜேடி ஒரு 4. இவரும் பாவம் தான். அடுத்தது இதோட மகா பாவம் ஆம் ஆத்மி 3. என்னத்த சொல்ல. சிராக் பஸ்வான் வந்து ஒரு 5 சீட் எடுத்திருக்காரு. ஸோ வந்து இந்த தடவை எலெக்ஷனை வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 240 சீட் நாங்கள் எடுத்திருக்கோம், நீங்கள் வந்துட்டு 234 சீட்டு தான் எல்லோரும் சேர்ந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபியை ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு பேசணும். பிஜேபி சப்போர்ட்டர்ஸு இடிஏ, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், எல்லா துறைகளையும், நீதித்துறை முதற்கொண்டு நீங்கள் மோடிங்கிற ஒரு ஒற்றுமை ஆளுகை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் லெவல் பிளேயிங் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வின் பண்ணி வா அப்படின்னு சொன்னால் எப்படி வின் பண்ண முடியும்? அப்போ இப்படி கூட்டணி சேர்ந்து தான் வின் பண்ண முடியும். எப்படின்னா, நல்லா ஓடுறவனையும் அதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்காது, போடுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் விட்டுட்டேன். லெவல் பிளேயிங்கில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பிச்சை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட விட்ருந்தீங்கன்னா அது கரெக்டு. பிச்சில் டேமேஜ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நீ ஆடுனா எப்படி ஆட முடியும்? இப்படி தான் ஆட முடியும். இது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.